ஹலோ கைஸ், நான் தான் உங்கள் பேசிக்கிட்டு பேசிக்கிறேன். இன்றைக்கான வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, நருட்டோ கொலாபரேஷன்லேருந்து நம்மளுக்கு என்னென்ன ஃப்ரீ ரிவார்டு அது கூட சேர்த்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம 100% வந்து டேட் வந்து நம்மளுக்கு கிடச்சிருக்கு. ஸோ அதெல்லாம் வந்து இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ யாருமே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம சேனலில் பற்றி புதுசாக பார்க்குறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க விலைக்கான நினைச்சுக்கோங்க. அப்போ நம்ம இப்போ டெய்லி வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நம்ம வந்து இன்னும் 400 சப்ஸ்கிரைப் இப்போ கொஞ்சம் தான் இருக்கும். ஸோ பார்க்குற எல்லாமே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள். ஸோ வாங்க வந்து அது நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம நாருட்டோலேருந்து இந்த காலண்டர் வந்து பார்த்திங்கன்னா கிடச்சிருக்கு. ஸோ இதிலேருந்து என்னென்ன டேட்லேருந்து நம்மளுக்கு என்னென்ன ரிவார்ட்லாம் வந்து வரப்போகுதுன்னு அதிலேயே கிடச்சிருக்கு. ஸோ இதிலேருந்து நம்ம டேட் வைஸாக வந்து பார்க்கலாம். நான் வந்து டேட்டை வந்து உங்களுக்கு கீழே போட்டு வரேன். என்னென்ன டேட்டில் வந்து பார்த்திங்கன்னா அந்த ரிவார்ட்லாம் வருதுன்னு. ஸோ மறக்காமல் கீழே வந்து பார்த்திங்கன்னா டேட்டை மென்ஷன் பண்ணியிருக்கேன், அதை வந்து பாருங்கள். ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்மளுக்கு இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்குது. நம்மளுக்கு நாருட்டோ கொலாபரேஷன் வந்து ஸ்டார்ட் ஆகிடும். வந்து 3 days தான் இருக்குது நம்மளுக்கு வந்து ஸ்டார்ட் ஆக. அதுக்கப்புறம் வந்து நம்மளுக்கு பொங்கலும் வந்து ஸ்டார்ட் ஆயிடும். ஸோ வந்து இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்குது நம்மளுக்கு வந்து நாருட்டோ அப்டேட் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்மளுக்கு இந்த ஃப்ரீ ரிவார்டில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு அந்த ஹெட் பேண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரீயாக கொடுக்க போகிறாங்க. அது வந்து பார்த்திங்கன்னா 10வது லெவல் போனாலே நம்மளுக்கு வந்து அந்த ஹெட் பேண்ட் கிடச்சிடும். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம மிஷின் முடிக்கிற மூலியமாக நம்மளுக்கு அந்த பேனர், அது போக வந்து பார்த்திங்கன்னா ரூம் கார்டு, அந்த ஜிராயாவோட அந்த அவதார் பேனர் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கிடைக்கும். ஸோ அதுக்கு கீழேயே நம்மளுக்கு வந்து அந்த M4A1க்கான ஸ்கின்னும் வந்து லெஜெண்டரி ஸ்கின் ஃப்ரீயாக கிடைக்க போதுன்னு வந்து கிடச்சிருக்கு. இதில் வந்து பார்த்திங்கன்னா போட்டிருக்காங்க டபுள் அக்யூரசி, ரீலோட் ஸ்பீடு ப்ளஸ், அப்புறம் பார்த்திங்கன்னா ரீலோட் ஸ்பீடு வந்து மைனஸ். அது வந்து மூவ்மெண்ட் ஸ்பீடு வந்து பார்த்திங்கன்னா ப்ளஸ் போட்டிருக்காங்க. ஸோ ஒரு ஆவரேஜான நல்ல ஸ்கின்னு. ஸோ அதுக்கப்புறம் அந்த ஹூங்காங்கான அந்த சப்டிடியூஷன் ஜுட்ஸு வந்து பார்த்திங்கன்னா அதுவும் பெர்மனெண்ட்டாக தான் கிடைக்க போதுன்னு இப்போ வரையும் நியூஸ் கிடச்சிருக்கு. ஸோ வந்த பிறகு பார்க்கலாம் அது வந்து பார்த்திங்கன்னா டேஸ் கொடுக்குறாங்களா என்னன்ட்டு. ஸோ அதுக்கப்புறம் முக்கியமான விஷயம், இந்த ரிவைவ் பட்டனாக வந்து புதுசாக வந்து மாற்றிருக்காங்க அந்த ரீஅனிமேஷன் ஜுட்ஸு மாதிரி. ஸோ இதுவும் வந்து ஒரு மாதிரி வித்தியாசமாக தான் இருக்குது, சூப்பராக. ஸோ அதுக்கப்புறம் அப்படியே வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு அந்த ராக்லி ஹெட்டு, அதுக்கப்புறம் அந்த நிஞ்சா ஷைனிங் எமௌண்ட், அது வந்து போட்டுகிட்டே இருப்பான் எமௌண்ட் வந்து கையில். ஸோ அதுவும் வந்து நம்மளுக்கு ஃப்ரீயாக தான் கிடைக்க போகுது. ஸோ கீழே வந்து கொடுத்துருக்கேன். அது வந்து கால் பேக் ஈவெண்ட் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நாள் கழித்து நம்ம கேமுக்குள்ளே வருது. கால் பேக் பண்ணோன்னா நம்மளுக்கு இந்த ராக்லி ஹெட்டும் அப்புறம் வந்து அந்த ஷைன் எமௌண்ட் வந்து கிடைக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அது ஷேரிங் அண்ட் க்ளோவால், அப்புறம் வந்து அந்த லூட் பாக்ஸ், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து கீழே இருக்குது. ஸோ அதெல்லாம் வந்து பார்ப்போம். ஸோ செக் பண்ணி பாருங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பண்ணிடுங்க. ஸோ முடிஞ்சால் ஒரு கமெண்ட் வந்து பண்ணி விட்ருங்க. ஸோ அதுக்கப்புறம் இந்த குளோவல் ஸ்கின் வந்து நம்மளுக்கு 24 ஜனவரி வந்து ஸ்டார்ட் ஆயிரும். ஸோ இந்த குளோவல் வந்து ஒரு வேறு லெவலாகவே இருக்குது. ஸோ அவரேஜாக வந்து சூப்பராக இருக்குது. அந்த எஃபெக்ட்லாம் வராமல் கொஞ்சம் டீசெண்டாக இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் அந்த லூட் பாக்ஸு இது வந்து February 1 வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து முக்கியமான அந்த ரிங் ஈவெண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, சாஸ்கே அப்புறம் வந்து ககாஷி, இது ரெண்டுமே வந்து ஒரே ரிங் ஈவெண்ட்டில் வந்து இந்த மாதிரி கூட வரலாம். அது கூட சேர்த்து வந்து அந்த மான்ஸ்டர் இருக்குது. இது வந்து தனியாக வந்து ஒரு டோக்கன் வச்சு உருவாக்கி வந்து இப்படி விடலாம். இதுக்கும் வந்து நிறையா சான்ஸ் இருக்குது. ஸோ அப்படின்னா நேற்று பார்த்த மாதிரி நம்மளுக்கு சாஸ்கே மட்டும் ஒரு ரிங் ஈவெண்ட்டில் அந்த மாதிரி தனித்தனியாகவும் பிரித்து வைக்கிறதுக்கும் நிறையா சான்ஸ் இருக்குது. ஸோ மான்ஸ்டர் ட்ரக்கில் பவரோடு சேர்த்து வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு கிடச்சிருக்கு. இதில் டேமேஜ் அப்புறம் டியூரிபிலிட்டி, ஹேண்ட்லிங் மட்டும் கொஞ்சம் மைனஸு. ஸோ ஓட்டையில் கொஞ்சம் வலிக்கிட்டு ஓட்டியும் போல். ஸோ ஹேண்ட்லிங் மட்டும் கொஞ்சம் மைனஸில் இருக்குது. ஸோ இதில் அந்த டோக்கனை வந்து நம்ம அந்த சாஸ்கேவோட கண் மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உருவாக்கியிருக்கானுங்க அந்த டோக்கனு. ஸோ இதில் சாஸ்கேவோட அந்த எஃபெக்டாக இருக்கட்டும், அந்த கில்லிங் அனிமேஷனாக இருக்கட்டும், அந்த மெடிக்கெட் யூஸ் பண்ணுறது எல்லாமே வந்து எஃபெக்டோட இது சவுண்டோட வந்து சூப்பராகவே இருக்குது. ஸோ மறக்காமல் எல்லோரும் செக் பண்ணி பாருங்கள். எல்லா கேமையிலையும் இப்போ விஷ்லிஸ்ட்டில் போட்டு வச்சுருந்தது வந்து நேற்றே வந்து எடுத்து விட்டானுங்க கரினாக்கருங்க. நெக்ஸ்ட் என்ன ஈவெண்ட் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு அந்த லக்கி ராயலில் வந்து நாருட்டோ கொலாபரேஷன்லேருந்து ஒரு 4-5 எமௌண்ட்டை எடுத்து இந்த லக்கி ராயலில் போட்டு இதில் வந்து ஸ்பின் பண்ணி நம்மளுக்கு வந்து இந்த எமௌண்ட்லாம் கிடைக்கிற மாதிரி வந்து போட்டிருக்காங்க. ஸோ இதுவும் நம்மளுக்கு கூடிய சீக்கிரம் வந்து வந்துடும் கேமுக்குள்ளே. இதில் என்ன எமௌண்ட்லாம் இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு அந்த ஷேரிங்கன் எமௌண்ட்டு, ஷேரிங்கன் இல்லை ரெஸ்டிங்கன் எமௌண்ட்டு, அப்புறம் வந்து 1000 இயர் டெட் ஜுட்ஸு, அப்புறம் அந்த க்ளோன் ஜுட்ஸு, அப்புறம் வந்து நிஞ்சா ரன்னிங் எமௌண்ட், இதெல்லாம் வந்து 4 எமௌண்ட் வந்து கிடச்சிருக்கு. ஸோ இதில் வந்து 2 லெஜெண்டரி எமௌண்ட், அப்புறம் வந்து ஒரு ரன்னிங் எமௌண்ட், ஒன்று வந்து நார்மல் எமௌண்ட். ஸோ இதில் வந்து நம்ம 50 ஸ்பின் பண்ணோன்னா 50வது லக்கில் வந்து நம்மளுக்கு வந்து ஒரு எமௌண்ட்டு 100% கிடச்சிடும். ஸோ கிடைச்ச எமௌண்ட்டையும் வந்து மறுபடியும் கிடைக்காதுன்னு அவங்களே வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ பயம் இல்லாமல் டைமண்ட் இருக்கவங்க சுற்றலாம். ஸோ இதில் வந்து சவுண்டோட வந்து நான் வந்து எமௌண்ட்டை போகிறேன். சவுண்டோட வந்து எல்லோரும் அந்த எமௌண்ட்டை வந்து பார்த்துருப்பீங்க. ஸோ சூப்பராக இருந்திருக்கும் அந்த சவுண்டோட கேட்கல. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம நாருட்டோ அந்த டோக்கன் டவர் ஈவெண்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 2 விதமாக கிடச்சிருக்கு. ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்மளுக்கு இந்த மாதிரி கிடச்சிருக்கு. அந்த 4 டோக்கன் வரையும் 5 டோக்கன் வரையும் எடுத்தோம்னா நம்மளுக்கு வரிசையாக வந்து ரிவார்ட்ஸ் கிடைக்கிற மாதிரி. கீழே இருந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு அந்த அவதார் பேனர், அதுக்கப்புறம் அந்த குளோவால் ஸ்கின்னு, அப்புறம் ஃபிஸ்டிக்கான ஸ்கின், அப்புறம் கடைசியாக வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு அந்த நாருட்டோ பண்டல் கிடைக்கிற மாதிரி வந்து கிடச்சிருக்கு. நாருட்டோ பண்டல் டோக்கன் டவர் ஈவெண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா வரத்துக்கு ஒரு 90% வந்து பார்த்திங்கன்னா வாய்ப்பு இருக்குது. ஸோ மித்த 10% வந்து நம்மளுக்கு இன்னும் வந்து கன்ஃபார்ம் ஆகலை.
ஸோ 4 டோக்கன் எடுத்தோம்னா நம்மளுக்கு அந்த சிடோரிக்கான அந்த ஃபிஸ்டி ஸ்கின்னு. ஸோ சிடோரிக்கான ஃபிஸ்டி ஸ்கின் வந்து பார்த்திங்கன்னா இருக்கிற ஃபிஸ்ட்டோட இது வந்து கொஞ்சம் வித்தியாசமாக யூனிக்காகவே இருக்குதுன்னு சொல்லலாம். ஸோ அதுக்கப்புறம் வந்து நம்மளுக்கு இந்த குளோவாலுக்கான ஸ்கின்னு. இது குளோவால் ஸ்கின் வந்து அனிமேஷன் நல்லா தான் பண்ணியிருக்கானுங்க. அது கூட கொஞ்சம் அந்த க்ளோன் எஃபெக்ட்லாம் வந்து சூப்பராகவே இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் வந்து அவதார், பேனர் இந்த மாதிரி வந்து நிறைய விஷயங்கள் கொடுத்துருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம கன் ஸ்கின்னுக்கு வந்து போயிடலாம். சாஸ்கே கன் ஸ்கின், அப்புறம் வந்து நாருட்டோ கன் ஸ்கின். இதுலேயே வந்து புதுசாக வந்து எஃபெக்ட்லாம் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. நியூ அனிமேஷன்லாம் வந்து புதுசாக இருக்குது. ஸோ இந்த அந்த நாருட்டோ கன் ஸ்கின்னும் அப்புறம் சாஸ்கேவோட அந்த கொராசா கன் ஸ்கின்னும். ஸோ இதுவும் வந்து பவர்லாம் சும்மா நொறுக்கி தள்ளியிருக்காங்க. ஸோ எஃபெக்ட்டும் சரி, அந்த கன் ஸ்கின் பவரும் ஒரு மாதிரி சூப்பராகவே ரெடி பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த M4A1க்கு என்ன பவர்னு பார்த்தீங்கன்னா டபுள் ஆர்மர் பென்ட்ரேஷன், அப்புறம் வந்து ஃபயர் ப்ளஸ், அப்புறம் ரேஞ்ச் வந்து மைனஸு. ஸோ கொராசாக்கு அப்படியே வந்தீங்கன்னா டபுள் ரேஞ்சு, அக்யூரசி, ரீலோட் ஸ்பீடு வந்து மைனஸு. ஸோ 2 கன்னுமே ஒரு ஆவரேஜான கன் ஸ்கின் தான். ஸோ இப்படி வரத்துக்கும் நிறைய சான்ஸ் இருக்குது. ஸோ 2 கன்னுமே தனித்தனியாக விடவும் சான்ஸ் இருக்குது. அப்படின்னா ஒன்றாவும் அப்படி கலந்து விட்றாங்க. நீங்கள் நருட்டோ ஈவெண்ட்டில் என்னெல்லாம் எடுப்பீங்கன்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ எமௌண்ட் எடுப்பீங்களா, பண்டல் எடுப்பீங்களா, இல்லை இந்த மான்ஸ்டர் ட்ரக்கு இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் எடுப்பீங்களே. ஸோ அதெல்லாம் வந்து நம்ம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம ஃபேடர் வீலில் வந்து பார்த்திங்கன்னா புதுசாக வந்து அந்த குராமா விட அந்த ஸ்கைவிங்கு, அப்புறம் வந்து அனிமேஷன், இதெல்லாம் வந்து நம்ம ஃபேடர் வீலில் வந்து பார்த்திங்கன்னா புதுசாக ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதையும் வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து இந்த அனிமேஷன் வந்து நம்மளுக்கு கிடச்சிருக்கு. இதுவும் வந்து ஃபேடர் வீலாக தனித்தனியாக தான் விட போகிறாங்க. ஸோ தீபாவளிக்கும் இப்படி தான் ஒரு ஸ்கைவிங் வந்து புதுசாக விட்ருந்தாங்க. ஸோ அதே மாதிரி இதுவும் தனித்தனியாக தான் விடுவாங்க. ஸோ இதுதான் அந்த அனிமேஷன் பார்க்கவே சும்மா நுற்களாக இருக்குது, தரமாக இருக்குதுன்னே சொல்லலாம். ஸோ அந்த கீரைதாக இருக்கட்டும், இதுலேயும் வந்து சவுண்ட் எஃபெக்ட்டும் இருக்குது. ஸோ கேம் விஷ்லிஸ்ட்டில் பார்த்திங்கன்னா நிறைய போட்டு வச்சுருப்பேன். இதெல்லாம் அந்த அந்த இதில் பார்த்துங்க. ஸோ போட்டு வைக்கலன்னா மறக்காமல் என் ஐடி நான் கீழே தரேன், செக் பண்ணி பாருங்கள். ஸோ அதுக்கப்புறம் இந்த ஸ்கைவிங்கும் பார்த்திங்கன்னா யுடிக்காக சூப்பராக இருக்குது. அந்த 97ஓட அந்த வார்களில் வந்து பார்த்திங்கன்னா குராமா வந்து இப்படி தான் இருக்கும். ஸோ அதே மாதிரி சூப்பராகவே இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம முக்கியமாக அந்த சாஸ்கேவோட கட்டானாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா போயிடலாம். ஸோ கட்டானா வந்து வேறு லெவலாகவே இருக்குது. ஸோ அது இந்த டியோ ஸ்கின்னு, அது வந்து கலரும் கூட மாற்றிக்கலாம். ஸோ ஏற்கனவே டீமன் ஸ்லேயருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒன்று வந்துச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ அதுக்கப்புறம் அந்த ஈவோ கட்டானா மாதிரி இது நாருட்டோவில் தான் வருது. ஸோ இதில் கில் எஃபெக்டாக இருக்கட்டும், அப்புறம் ஹிட் எஃபெக்ட்டு, அட்டாக் எஃபெக்ட், இதில் வந்து சூப்பராக ஒன்றுக்கும் பார்த்திங்கன்னா ஒரு ஒரு எஃபெக்ட் வருது. இது ஒரு ஈவோ கன்னு கீப்பில் வந்து பார்த்திங்கன்னா ரெடி பண்ணியிருக்காங்க, சூப்பராக இருக்குது. ஸோ முன்னாடி பழைய மாதிரி இருக்க மாதிரி கட்டானா கையில் பிடிச்சிக்க மாதிரி இருந்தால் சூப்பராக இருந்திருக்கும். ஸோ இப்போ தான் புதுசாக வந்து 2 கையில் கட்டானா பிடிச்சிட்டு இருக்கான். ஸோ ஓல்டு பிளேயர் நீங்கள் யாராச்சும் இப்போ வீடியோ பார்த்துருந்தேன் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இந்த வீடியோ பாருங்கள், நான் வந்து அப்படியே வந்து கிளம்பிடுறேன். ஸோ நாளைக்கு ஈவினிங் வந்து மறுபடியும் சந்திக்கலாம். பை கைஸ்.